கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரும் வரவேற்கிறோம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி தும்லூர், பெங்களூர் நடக்கிறதான இந்த ஊழியத்தின் மூலியமாக, இந்த ஆன்லைன் மூலியமாக உங்களோடு கலந்து கொள்ள தேவன் கிருபை தந்ததுக்காக தேவன் ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் இருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றியால் துதிப்பாடு, நாவால் என்று பாடு, வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம், உற்சாகமா பாடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவின் நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவின் நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவின் நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவின் நாவாலே என்று பாடு. எரிகோ மதிலோ முன்னை வந்தாலும் இயேசு உன்னை முன்னே சொல்கிறார். எரிகோ மதிலோ முன்னை வந்தாலும் இயேசு உன்னை முன்னே சொல்கிறார். கலங்கினாரே திகைத்தினாரே, துதியினால் இடிந்து விழு. கலங்கினாரே திகைத்தினாரே, துதியினால் இடிந்து விழு. கொஞ்சம் பயவேண்டா, இயேசுவின் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம். இயேசுவின் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நம் இயேசுவின் நாவாலே என்று பாடு. தெய்வ பயத்தோடு துருமத்தை எதுவாக
மாறிக்கொள்ளாமல் தெய்வ பயனோடு ஆவியினால் என்று நிறைந்து சங்கீத கீர்த்தனை பாடு. ஆவியினால் என்று நிறைந்து சங்கீத கீர்த்தனை பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்று பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி நம் இயேசுவே நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்று பாடு. ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். Thank you, Jesus. விலகுவதில்லை, நான் உன்னை இன்னும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பு. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். அதிசயங்கள் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை இன்னும் கைவிடுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை இன்னும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னோடு இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னோடு இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் தொடச்சிடுவேன், கண்ணீர் யாவையும் தொடச்சிடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவான், நான் அழைத்திடுவதனை வேண்டிடுவான். அனுதினம் என்னை தேடிடுவான், நான்
தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை என்றும் விடுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பாலே. கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பாலே. ஆவியில் உண்மையை ஜெபித்திடுவான், ஆவியில் உண்மையை ஜெபித்திடுவான். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பான், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பான். நான் உன்னை என்று விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். தேவன் நல்லவர். அல்லேலூயா. வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Amen. Hallelujah. Thank you, Jesus. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரே உறவிடமாக்கி கொண்டான், உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டான். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டான், அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டான். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே.
ಕಾಯುವನಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಓ ಯೇಸುವೇ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕಾಣುವನಿ ದಿನವು ಕಾಯುವನಿ, ನನ್ನ ಕಾಣುವನಿ ದಿನವು ಕಾಯುವನಿ. ಪರಿಶೀಲಿಸಿ ತಿಳಿದಿರುವೆ, ಸುತ್ತಲೂ ಆವರಿಸುವೆ. ಪರಿಶೀಲಿಸಿ ತಿಳಿದಿರುವೆ, ಸುತ್ತಲೂ ಆವರಿಸುವೆ. ಕುಳಿತುಕೊಳ್ಳಲು ಎದ್ದೇಳಲು, ಕುಳಿತುಕೊಳ್ಳಲು ಎದ್ದೇಳಲು ಚೆನ್ನಾಗಿ ಅರಿವಿರುವೆ, ಚೆನ್ನಾಗಿ ಅರಿವಿರುವೆ. ನನ್ನ ಕಾಯುವನಿ ದಿನವು ಕಾಯುವನಿ, ನನ್ನ ಕಾಯುವನಿ ದಿನವು ಕಾಯುವನಿ. ನನ್ನ ಆಸೆ ಬಯಕೆಯಲ್ಲ ಸಂಪೂರ್ಣ ಅರಿವಿರುವೆ, ನನ್ನ ಆಸೆ ಬಯಕೆಯಲ್ಲ ಸಂಪೂರ್ಣ ಅರಿವಿರುವೆ. ನಡೆಯದನು ನಮ್ಮನು ಅಮ್ಮ ನೀ ಅರಿವಿರುವೆ. ನಡೆಯದನು ನಮ್ಮನು ಅಪ್ಪ ನೀ ಅರಿವಿರುವೆ. ಸ್ತೋತ್ರ ರಾಜ ಯೇಸು ರಾಜ, ಸ್ತೋತ್ರ ರಾಜ ಯೇಸು ರಾಜ. ಕಾಣುವನಿ ದಿನವು ಕಾಯುವನಿ, ನನ್ನ ಕಾಣುವನಿ ದಿನವು ಕಾಯುವನಿ. ಹಿಂದೆ ಮುಂದೆ ನನ್ನನ್ನು ವರಿಸಿ, ನನ್ನ ಸುತ್ತಲೂ ಅರಿವಿರುವೆ. ಹಿಂದೆ ಮುಂದೆ ನನ್ನನ್ನು ವರಿಸಿ, ನನ್ನ ಸುತ್ತಲೂ ಅರಿವಿರುವೆ. ನಿನ್ನ ಆಶ್ರಯದಿಂದ ದಿನವೂ ನನ್ನ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಇರುವಿರುವೆ. ಆಶ್ರಯದಿಂದ ದಿನವೂ ನನ್ನ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಇರುವಿರುವೆ. ಸ್ತೋತ್ರ ರಾಜ ಯೇಸು ರಾಜ, ಸ್ತೋತ್ರ ರಾಜ ಯೇಸು ರಾಜ. ಕಾಣುವನಿ ದಿನವು ಕಾಯುವನಿ, ನನ್ನ ಕಾಣುವನಿ ದಿನವು ಕಾಯುವನಿ. ಗರ್ಭದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕಂಡು ನನ್ನ ರಕ್ಷಣೆ ಗಮನಿಸಿದೆ. ಗರ್ಭದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕಂಡು ನನ್ನ ರಕ್ಷಣೆ ಗಮನಿಸಿದೆ. ಅದ್ಭುತವಾಗಿ ವಿಚಿತ್ರವಾಗಿ ನನ್ನನ್ನು ರೂಪಿಸಿ
ಅಕ್ಕಿನಿಯಲ್ಲಿ ನಡೆದು ಬಂದೆ, ಅದರ ಸುಟ್ಟು ಹೋಗಲಿಲ್ಲಪ್ಪ. ನದಿಗಳ ದಾಟಿ ಬಂದೆ, ಅದರ ಮುಳುಗಿ ಹೋಗಿಲ್ಲಪ್ಪ. ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲಪ್ಪ. Thank you, Jesus. ನಡೆದು ಬಂದಿ, ಅದು ಸುಟ್ಟು ಹೋಗಿಲ್ಲಪ್ಪ. ನದಿಗಳ ದಾಟಿ ಬಂದಿ, ಅದು ಮುಳುಗಿ ಹೋಗಿಲ್ಲಪ್ಪ. ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ. ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ. ನನ್ನ ದೇವನೇ, ನನ್ನ ರಾಜನೇ, ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂದೆನಿ. ನನ್ನ ದೇವನೇ, ನನ್ನ ರಾಜನೇ, ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂದೆನಿ. ಅಗ್ನಿ ನಡೆದು ಬಂದಿ, ಅದು ಸುಟ್ಟು ಹೋಗಿಲ್ಲಪ್ಪ. ನದಿಗಳ ದಾಟಿ ಬಂದಿ, ಅದು ಮುಳುಗಿ ಹೋಗಿಲ್ಲಪ್ಪ. ನಿನ್ನ ಕೃಪೆಯೋ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ. ನಿನ್ನ ಕೃಪೆಯೋ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ. ನನ್ನ ದೇವರೇ, ನನ್ನ ರಾಜನೇ, ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂದೆನಿ. ನನ್ನ ದೇವರೇ, ನನ್ನ ರಾಜನೇ, ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂದೆನಿ. ಸಮುದ್ರವ ವಿಭಜಿಸಿದ ಉತ್ತಮ ಮಾರ್ಗತನ, ಹಿರಿಯೋ ಕೋಟೆಗಳ ನಿನ್ನ ನಾಣನೆ ಅಗಲಿಸುವ. ಗೋಲಿಯಾತ ಗೋಷಿಯನ್ನು ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ ಗೆದ್ದಿರುವೆ. ಆ ಗೋಲಿಯಾತ ಗೋಷಿಯನ್ನು ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ ಗೆದ್ದವರೇ. ನನ್ನ ದೇವರೇ, ನನ್ನ ರಾಜನೇ, ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂದೆನಿ. ನನ್ನ ದೇವರೇ, ನನ್ನ ರಾಜನೇ, ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂದೆನಿ. ಅಗ್ನಿ ನಡೆದು ಬಂದಿ, ಸುಟ್ಟು ಹೋಗಿಲ್ಲಪ್ಪ. ನದಿಗಳ ದಾಟಿ ಬಂದಿ, ಅದು ಮುಳುಗಿ ಹೋಗಿಲ್ಲಪ್ಪ. ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ. ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ. ನನ್ನ ದೇವರೇ, ನನ್ನ ರಾಜನೇ, ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂದೆನಿ. ನನ್ನ ದೇವರೇ, ನನ್ನ ರಾಜನೇ, ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂದೆನಿ. ವಿವರಿಸಿ ಶೋಧಿಸಿದ ಪ್ರಭಾವಿತನಾಗಿಸಿದೆ, ಬಂಗಾರ ಮಾಡಿರುವೆ, ಹೊಸ ಹೃದಯವ ನೀಡಿರುವೆ. ನನ್ನ ತಲೆಯೇ ಎಣ್ಣೆಯಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿರುವೆ. ನನ್ನ ತಲೆಯೇ ಎಣ್ಣೆಯಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿರುವೆ. ನನ್ನ ದೇವರೇ, ನನ್ನ ರಾಜನೇ, ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂದೆನಿ. ನನ್ನ ದೇವರೇ, ನನ್ನ ರಾಜನೇ, ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂದೆನಿ. ನೀ ನಡೆದು ಬಂದಿ, ಅದು ಸುಟ್ಟು ಹೋಗಿಲ್ಲಪ್ಪ. ನದಿಗಳ ದಾಟಿ ಬಂದಿ, ಅದರ ಮುಳುಗಿ ಹೋಗಿಲ್ಲಪ್ಪ. ನಿನ್ನ ಕೃಪೆಯೋ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ. ನಿನ್ನ ಕೃಪೆಯೋ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ. ನನ್ನ ದೇವರೇ, ನನ್ನ ರಾಜನೇ, ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂದೆನಿ.
ಬಲಲಿರುವೆ ನಿರುವ ದಿನಗಳೆಲ್ಲ ನಿನ್ನ ಮಹಿಮೈ ಕಾಣುವೆವು ನಾವು ಭೂಮಿಗೆ ಇರುವರೆಗೂ ಯೇಸು ನಾಮವ ಎತ್ತುವೆವು ನಾವು ಭೂಮಿಗೆ ಇರುವರೆಗೂ ಯೇಸು ನಾಮವ ಎತ್ತುವೆವು ನನ್ನ ದೇವನೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಧನೇ 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 ಅಗ್ನಿயில் ನಡೆದು ಬರೀ ಅದು ಸುಟ್ಟು ಹೋಗಿಲ್ಲಪ್ಪ ನದಿಯನ್ನ ದಾಟಿ ಬಂದಿ ಅದು ಮುಳುಗಿ ಹೋಗಿಲ್ಲಪ್ಪ ನಿನ್ನ ಕೃಪೆಯೋ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೋ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಧನೇ ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಧನೇ ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಧನೇ ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಧನೇ. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர் அப்பா. நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், அதிசயமா நடத்துகிற தேவன், தேவ சமாதானம் நடத்துகிற தேவன் அப்பா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்றை நிரப்பும் உந்தன் ஆவியால். Thank you, Jesus. Hallelujah. Oh. Hallelujah. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்றை நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்றை நிரப்பும் உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் நலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் நலனே வாருமே. பலவீனை நீக்கி பலவானை மாற்றும் வல்லமை வாருமே. பலவீனை நீக்கி பலவானை மாற்றும் வல்லமை வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உந்தன் ஆவியால். தேற்றவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உந்தன் ஆவியால். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே.
கனிகளை நிரப்பி காயங்களாட்டு கருணையை வாருமே. கனிகளை நிரப்பி காயங்களாட்டு கருணையை வாருமே. என்னை நிரப்பும் இந்த நிரப்பு உந்தன் ஆவியாம். என்னை நிரப்பும் இந்த நிரப்பு உந்தன் ஆவியாம். கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாறும் சாந்தமே வாருமே. கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாறும் சாந்தமே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனை வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனை வாருமே. என்னை நிரப்பும் இந்த நிரப்பு உந்தன் ஆவியாம். என்னை நிரப்பும் இந்த நிரப்பு உந்தன் ஆவியாம். என்னை நிரப்பும் இந்த நிரப்பு உந்தன் ஆவியாம். தேற்றவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இந்த நிரப்பு உந்தன் ஆவியாம். 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 ஆமென். தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. வானப்பிதாவே உமக்கு ஆராதனை. அல்லேலூயா. Thank you, Jesus. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை அப்பாவுக்கு ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பா உமக்கு காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பா உமக்கு ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவத்தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவத்தண்ணீரே உமக்கு ஆராதனை ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை இயேசுவே உமக்கு ஆராதனை ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை இயேசுவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பா உமக்கு ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பா உமக்கு அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அன்பின் தேவனே உமக்கு ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அன்பின் தேவனே உமக்கு ஆராதனை அதிசயமானவரே ஆராதனை ஆலோசனை கர்த்தரே ஆராதனை அதிசயமானவரே ஆராதனை ஆலோசனை கர்த்தரே ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பா உமக்கு ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பா உமக்கு ஆராதனை அப்பா சுவை காற்றே உமக்கு ஆராதனை சுற்றிருக்கும் அக்கினியே ஆராதனை சுவை காற்றே உமக்கு ஆராதனை சுற்றிருக்கும் அக்கினியே ஆராதனை சுகம் தரு வல்லமையே ஆராதனை சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை சுகம் தரு வல்லமையே ஆராதனை சுமத்தாங்கியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பா உமக்கு மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பா உமக்கு அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அன்பின் தேவனே உமக்கு ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அன்பின் தேவனே உமக்கு ஆராதனை அதிசயமானவரே ஆராதனை ஆலோசனை கர்த்தரே ஆராதனை அதிசயமானவரே ஆராதனை ஆலோசனை கர்த்தரே ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பா உமக்கு ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பா உமக்கு காலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பா உமக்கு காலையிலும் ஆலையிலும் ஆராதனை
நடத்தும் தெய்வம் நீரே. வல்லமை மாற்றும் நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Jesus. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளில் நிகழில் என்று மகிழ செய்தே. சிறகுகளில் நிகழில் என்று மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. என்ற பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜாவின் பலனாலே எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜாவின் பலனாலே எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே.
உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. ஓ அல்லேலூயா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஓ ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசு ரத்தமே, ரத்தமே, வெளியேறு பெற்ற ரத்தமே, குற்றமில்லாத பரிசுத்த ரத்தமே அப்பாம், ரத்தத்தினால் பாவங்களை கழுவி அப்பா என் தேவன் சுத்திகரிக்கிற தேவ இயேசு ரத்தமே, ரத்தமே, வெளியேறு பெற்ற ரத்தமே, இயேசு ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம். இயேசு ரத்தத்தினாலே வல்லமை உண்டு, இயேசு ரத்தத்தின் ஜெயம் உண்டு, இயேசு ரத்தத்தின் விடுதலை உண்டு, இயேசு ரத்தத்தின் ஆசீர்வாதம் உண்டு, இயேசு ரத்தத்தினாலே சந்தோஷம் உண்டு. ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 வெளியேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 வெளியேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகாவியாகுள்ள வேதனையா வீரரத்தமாய் வெளிவந்தது, மகாவியாகுள்ள வேதனையா வீரரத்தமாய் வெளிவந்தது, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 வெளியேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 வெளியேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 மனசாட்சியை சுத்தி கருத்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனசாட்சியை சுத்தி கருத்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மன
ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 வேலையேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 மகா பரிசுத்த ஸ்தலமத்தில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே மகா பரிசுத்த ஸ்தலமத்தில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே மகா பிரதான ஆசாரியா நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே மகா பிரதான ஆசாரியா நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 வேலையேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே இயேசு ரத்தமே 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 ஹல்லேலூயா இயேசுவே உமக்கு நன்றி அப்பா ரத்தத்தினால கழுவி ரத்தத்தினை சுத்திகரித்தும் ரத்தத்தினை விடுதலாக்கி என் தேவன் நடத்தி கொண்டு வருகிறீங்க அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ரத்தம் அப்பா எங்களை சுத்திகரிக்கும் ரத்தம் எங்களை விடுதலாக்கும் ரத்தம் அப்பா எங்களை அப்பா சுகமாக்கும் ஆண்டவரே அதுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி அப்பா என் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த வேளை அப்பா ஆண்டவர் இந்த பாடல்களை பாடும் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அப்பா கிருபை செய்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தொடர்ந்து ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை தியானிக்கும்படியாக அப்பா தொடர்ந்து சம்மதி ஜெபிக்கும்படியாக என் தேவன் கிருபை செய்வீராக அப்பா என் தேவன் ஜெயம் தருவீராக அப்பா இந்த மே மாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே என் தேவன் அப்பா ஏப்ரல் மாதம் அதிசயமாக அற்புதமாக எடுத்துக்கொண்டு வந்த தேவன் அப்பா இனி வர நாட்கள் அப்பா இந்த மே மாதம் எங்கள் ஆசீர்வாதமா வைத்து நடத்தப்பட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம் நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா தேவன் நல்லவர் ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தை நம்ம பார்ப்போம் தேவன் நல்லவர் ஹல்லேலூயா இன்றைக்கு பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு ஜெரமியா 33:9 நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியும் உள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாதான நிமித்தம் அவர்கள் பயந்து நடுங்குவார்கள். இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை தான் ஆண்டவர் இந்த மே மாதம் தந்திருக்கிறார். அப்படின்னாக்கா ஆண்டவர் நன்மை செய்ய போகிற நன்மைகள் பார்க்கணும் ஜாதிகள் முன்பாக அவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக கீர்த்தி உண்டாகும்படியாக புகழ்ச்சி உண்டாகும்படியாக தேவன் நன்மை செய்ய போகிறார். நன்மை செய்யும் போது இது தேவன் நாம மகிமைப்படும், தேவனுக்கு மகிமை உண்டாகும். அது போல ஆண்டவர் நன்மை செய்வார். அப்போ இதனால ஆண்டவர் சமாதானம் தருவார். அதனால ஆண்டவர் மற்றவர்கள் பயந்து நடுங்கும்படியாக செய்வார். பயந்து நடுங்கும்படியானாக்கா தேவன் அற்புதம் செய்கிறது. உங்களை யார் அவமானப்படுத்துகிறார்களோ, யார் உங்களை பகைக்கிறார்களோ, யார் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறார்களோ அவர்கள் பயந்து நடுங்கும்படியாக தேவன் பெரிய காரியங்கள் செய்வார், நன்மையை செய்வார். அவர் செய்வார்னாக்கா அது அப்படியே நடக்கும்.
ஏன்னா போன மாசம் ஏப்ரல் மாதத்துல ஏசாயா 43:19 கொடுத்தும்போது அந்த வார்த்தைப்படி ஆண்டு செய்த புதிய காரியம் தோன்றும். நான் ஆறுகள் உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் அந்த ஆறுகள் உண்டாக்குற அர்த்தம் பார்க்கும்போது நான் அபிஷேகிப்பேன் எல்லாரும் மேல ஆவி ஊற்றுவேன், அவர்கள் சொப்பனங்கள் காணுவார்கள் அப்படி சொல்லி ஆண்டவர் வார்த்தைகள் கொடுத்ததுபடியே ஏப்ரல் மாதம் அப்படியே செய்தார். அப்போ ஏப்ரல் மாதத்தில் ஆறுகள் உண்டாக்குன்னு சொல்லியபடியே ஆண்டு செய்து முடித்தார் சொல்லி 3 சாட்சிகள் நாங்கள் பார்க்கலாம். ஒரு சகோதரி சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி தேவனுடைய மகிமை பார்க்குறேன், சபைக்குள்ளாக மகிமையாக இருக்கிறது அந்த இடத்துல வந்து பார்க்குறேன்னுட்டு. அப்போ அவங்க சொன்ன நீங்கள் ஆண்டவர் மகிமையாக இருக்கிற இடத்துல கொண்டு வருவார். அப்போ அவங்களுக்கு தரிசனங்களை பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அபிஷேகம் ஊற்றுகிறாரு. இன்னொரு சகோதரி பார்க்கும்போது ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மற்றவர்களுக்குள்ள இறங்குறது. இன்னொரு சகோதரி பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது வேனில் போயிருந்தேன் ஆனால் நான் 2 வீலரில் போகணும், அப்பா கூட போகணுன்னுட்டு அவங்க தீர்மானப்படும் போது ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ 2 வீலரில் போகாதே, நீ எப்படி வேனில் வந்து அதே வேனில் போகணுட்டு. ஏன்னா 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆக போகுது சொல்லும் போது அவங்க என்ன பண்ணாங்க, வேனில் போகும்போது 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆனது. அவங்க தகப்பன ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அபிஷேகித்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து அபிஷேகம் வந்து எல்லாருக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு சகோதரி பார்க்கும்போது அவங்க தரிசனம் கண்டு சபை 2nd லெவலுக்கு போகுது. சபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. உங்களை மனைவி ஏன் எடுத்தாங்க ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணும்போது அப்போ ஆண்டவர் சொன்னாரு, அவங்க விதைச்சிருக்கிறாங்க, சபைக்காக விதைச்சிருக்காங்க. அப்போ ஆண்டவர் வந்து 2nd லெவல் கொண்டு போவார். ஏன்னா இந்த நாட்கள் வந்து ஏன் ஆன்லைனில் ப்ரேயர்னாக்கா அவங்க எலியா போல பயன்படுத்த போறாரு, அதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. இப்படியாக ஆண்டவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏப்ரல் மாதத்துல சொன்ன வார்த்தைப்படி செய்த தேவன் இந்த மே மாதத்துல கொடுக்கிற வசனத்தின்படி ஆண்டவர் செய்வாரு. இந்த சாட்சியோடு நான் அடுத்த மாதத்தை கொண்டு வருவேன். அல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நம்ம பார்ப்போம். எரேமியா 33:11. இன்னும் களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளின் சத்தம், மணவாட்டின் சத்தம், சேனைகள் கர்த்தர் துதிங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிற சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்தில் ஸ்தோத்திர பலிகள் கொண்டு வருகிற சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். இந்த வசனத்தை எடுத்துக்கொள்கிறோம். இந்த வசனத்தில் பார்க்கும்போது சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளின் சத்தம், மணவாட்டின் சத்தம், துதியின் சத்தம் இதெல்லாம் இருக்கு. இதுல பார்க்கும்போது இதுல ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகளின் சத்தம் கேட்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிற சத்தமும் கேட்கப்படும். அப்போ ஸ்தோத்திர பலிகள் கொண்டு வருவார்கள். ஸ்தோத்திர பலிகள் அப்படி சொல்லும்போது ஆண்டவர் நன்றி சொல்லுகிறது. தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நீ செய்த அற்புதங்களுக்காக நன்றி, நீங்க செய்த அதிசயங்களுக்காக நன்றி, எங்கள் கண்மணி போல செய்ததுக்காக உமக்கு நன்றி, காத்து கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று ஆண்டவர் நன்றி சொல்லுகிறோம். அவன் நன்றி சொல்கிற பார்க்கும்போது சங்கீதம் 136:1 வாசிக்கும் போது கர்த்தரே துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரே துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இப்படியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்துறது ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். நம்ம இருக்கிறதே ஆண்டவர் தயவுனாலே, நம்ம இருக்கிறதே அவர் கிருபைனாலே, அவர் ஜீவன் தந்து நடத்துகிற ஒவ்வொன்றுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவரே எனக்கு நல்ல துணிமணி தந்திருக்கீங்க, ஆண்டவரே அப்பா குடும்பத்தை தந்திருக்கீங்க, அப்பா எந்த பிள்ளைகளை தந்திருக்கீங்க, என் தேவைகளை சந்திக்கிறீங்க, எல்லாத்துக்காக நன்றி நன்றி நன்றி. அப்ப நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் நாமத்தை உயர்த்துகிறோம். ஏன்னா அவர் தந்தவர், அவருக்கே நன்றி செலுத்துகிறோம். இப்ப நன்றி செலுத்துகிறது ரொம்ப முக்கியம். நன்றி இல்லாத உணர்வு உள்ளவராக இருக்கக்கூடாது. நன்றி உள்ள உணர்வு உள்ளவராக, தேவனுக்கு நன்றி செலுத்துவதாக நாம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ளும் நாம, தேவனிடத்தில் அற்புதம் பெற்றுக்கொள்ளும் நாங்கள், எங்களுக்கு தேவனிடத்திலிருந்து எல்லாமே பெற்றுக்கொள்கிற நாம தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தாம இருக்கிறது அது தேவனுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறது போல. தேவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும்.
அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சங்கீதம் 7:17 வாசிக்கும் போது, நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பேன், நான் உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பேன். நீதியின்படி துதிப்பேன்னாக்கா அது ஒரு நீதி இருக்கு. தேவன் எனக்கு நன்மை செய்திருக்க அப்படின்னாலே நான் பாடுவேன். தேவன் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறதுனாலே தேவனை துதிப்பேன். தேவன் எனக்கு செய்திருக்க எல்லா காரியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நன்றி செலுத்த உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நன்றி சொல்ற உணர்வு எப்படி வர்றோம் சொன்னாக்கா, எப்படி நமக்குள் கிரியை செய்யனாக்கா, அப்ப நன்றி உள்ள உணர்வு எப்படி வரனாக்கா, தேவனுக்கு பொருத்தனைகள் செலுத்தும் பொழுது இது தேவனோடு சேர்ந்து நம்ம நன்றி செலுத்துகிறவராக காணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்பொழுதுதான் எங்களுக்குள்ளாக உற்சாகமாக அப்ப நீதின்படி துதிப்பேன், கர்த்தரை நீதியின்படி துதிப்பேன். அப்ப ஆண்டவர் செலுத்துகிறோம். அப்ப ஆண்டவர் செலுத்தி நம் துதிக்கிறவராக காணப்படுகிறோம். அதுதான் சங்கீதம் 50:14 வாசிக்கும் போது, நீ தேவனுக்கு சோத்திர பலி இட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்ற வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இங்க பார்க்கும்போது, நீ தேவனுக்கு சோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செலுத்து. அல்லேலூயா. தேவனுக்கு நன்றி செலுத்த மட்டும் போதாது, தேவனுக்கு நாம் பண்ணின பொருத்தனைகள் செலுத்த வேண்டும். பொருத்தனை செலுத்தும் போது தசம்பாக குறிக்குது, காணிக்கைகள் குறிக்குது. அப்போ நம்ம ஒன்று வேண்டிடுதல், இது இப்படி செய்தாக ஆண்டவருக்கு இப்படி செய்வேன் ஒரு பொருத்தனை, இதெல்லாம் செலுத்த முடியாத இங்க நம்ம காணப்படுகிறது. அல்லேலூயா. இப்படி செலுத்தும் போது அப்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்து, நன்றி துதி, நீதியின் துதின்னு சொல்லும் போது, இதெல்லாம் செலுத்தும் போது எதுக்கு இப்படி செலுத்துறோம்னாக்கா, நமக்குள்ள ஒரு ஆசை இல்லை, எல்லாமே நீ தந்தது ஆண்டவரே, உமக்கு இல்லாதாப்பா அந்த ஆசையை நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு எது மேல ஆசை இல்லை, பணத்து மேல ஆசை இல்லை, எனக்கு எது மேல ஆசை இல்லை, நீங்க தந்ததுப்பா, நீங்க தந்த பேலன், நீங்க தந்தது எல்லாமே. அப்ப உண்மை கொடுக்காது இருப்பேனா, அப்ப அப்படி கொடுக்கும் போது ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள என்ன இருக்காது, எனக்குள்ள எதுவுமே இல்லை, எல்லாமே உண்மை நம்பி இருக்கிறேன், உண்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. உண்மை நம்பி இருக்கிறேன். அப்ப உண்மை நம்பி இருக்கும் போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. நான் சொல்றேன், ஆபத்து காலத்துல இன்சூரன்ஸ் நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்துல பேங்க் பேலன்ஸ் நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்துல நீ எது பணத்தை சேர்த்து வச்சுக்க அதை ஓடி போய் பாரு. ஆபத்து காலத்துல உனக்கு எங்க யார்கிட்ட குத்து வச்சுக்கிறாங்க ஓடி போய் பாரு. அப்படி சொல்லியிருக்கா? இல்ல. ஆபத்து காலத்துல நீ நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. இங்கதான் ஆண்டவர் இருக்கிறார். இங்கதான் நம்ம ஆண்டவர் வைக்க மாட்டோம். என்ன பண்ண சொல்லுங்களா, ஐயோ நமக்கு ஞானத்தை கொடுத்துக்கிறாரு, புத்தியை கொடுத்துக்கிறாரு, கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கணும், ஏதாவது ஒரு அர்ஜென்ட்னாக்கா, ஏதாவது ஒரு ஆபத்துனாக்கா நமக்கு உதவும் சொல்லி நம்ம என்ன செய்வோம், தேவனுக்கு கொடுக்கறத கொடுக்காம, தேவனுக்கு செலுத்தாம போகிற காசை சேர்த்து வச்சாக்கா ஆபத்து காலத்தில் உதவி செய்யுமா? செய்யாது. ஆனா தேவனுக்கு நீ பொறுத்து செலுத்தி நீ சேர்த்து வச்சுப்பார், அந்த காசு பாதுகாப்பா இருக்கும். அல்லேலூயா. அந்த காசு உனக்கு பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா நீ ஆண்டவரே நம்பி இருக்கிற. அல்லேலூயா. இந்த பணத்தை பாதுகாக்கணும்னாக்கா ஆண்டுக்கு பொறுத்து செலுத்தும் போது பாதுகாப்பா இருக்கும். ஆனா பொறுத்து செலுத்தாமல் பாதுகாக்க வைக்கும் போது அது நாளைக்கு பாதுகாப்பா இருக்கிறது இல்லை. ஏன்னா தேவன் செலுத்திருக்கு. இப்போ ஆபத்து காலம் பொறுத்து செலுத்தி தேவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து, அப்போ நீ தேவன் கரத்தை நீ பார்த்து கொண்டு இருக்கும் போது ஆபத்து காலத்துல தேவன் நோக்கி கூப்பிடும் போது அவர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டு சமூகத்தில் சொல்ல முடியாது, ஆண்டவரே நான் எல்லாமே கொடுத்தேன், உங்களுக்கு பொறுத்தனை கொடுத்தேன், நான் தசமாக கொடுத்தேன், எனக்கு ஆண்டவர் கைவிட்டீங்க, எனக்கு இப்போ ஒரு செலவு வந்திருக்கேன், எனக்கு வியாதி என்ற செலவு வந்திருக்கேன், எனக்கு இப்படி ஒரு செலவு வந்திருக்கேன் நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் உடனே அது கிளியர் பண்ணுவார். ஆண்டவர் அது உடனே தப்பி வைப்பார். ஆண்டவர் ஏன்னா உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசம் தேவனை சார்ந்து இருக்கு. அல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன், எனக்கு ஒரு திகில் வருதா, எனக்கு ஒரு ஆபத்து வருதா, அவர் என்னை விடுவிப்பார்.
ஏன்னா அவரை நான் நம்பி இருக்கிறேன். அவரை நம்பி சோத்திர பலியிட்டு பொருத்தனை செலுத்துகிறேன். அல்லேலூயா. இதனாலதான் இந்த பொருத்தனைகள், இந்த பொருத்தனை சும்மா கிடையாது, இது செலுத்து நிமித்தமாக நான் ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று விசுவாசத்தை குறிக்கிறது. உண்மையே நான் சார்ந்து இருக்கிறேன் என்று விசுவாசம் குறிக்கிறது. உண்மை விட்டா வேற எதுவுமே கிடையாது, நீங்க தான் என்ன நடத்துவீங்க என்று விசுவாசம் குறிக்கிறது. அல்லேலூயா. இது அடையாளமா இருக்கிறது. எனக்கு பணம் எல்லாம் முக்கியம், ஆண்டவர் தான் முக்கியம். அப்ப அவருக்கு நான் செலுத்தும் போது அவர் என்னை நடத்துவார். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுவேன், அவரை தப்பி வைப்பார். ஏதோ சிக்கார மாதிரி இருக்கு, ஆண்டவரே என்னை விடுதலாக்க, உடனே விடுதலாக்குவார் ஆண்டவர். அல்லேலூயா. உன் பணம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணும், வீணா போகணும் சரி ஆண்டவர் வைக்க மாட்டார். எங்க டாக்டர்லாம் ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஆபத்து காலத்து டாக்டர் ஆண்டவர் தான். ஆண்டவர் சார்ந்து இருக்கும். ஆண்டவர் விட்டுருவாரா? ஆண்டவர் பிள்ளைங்களை கை விட்டுருவாரா? ஆண்டவர் பிள்ளைங்களை கை விட்டுருவாரா? ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்துல ஆசீர்வாதம் வைக்க மாட்டாரா? ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்துல சுகமா வைக்க மாட்டாரா? ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்துல சுதந்திரமா வாழ விட மாட்டாரா? ஆண்டவர் பிள்ளைங்க இல்லாது யாருக்கு? ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு தான் ஆண்டவர் வைப்பார். ஆண்டவர் அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் பாதுகாத்து ஆண்டவரே நடத்துவார். அதனாலதான் இந்த உலகத்துல பாவம் செய்கிற மட்டும்தான் இந்த உலகத்துல வாழணும் கிடையாது. தேவன் சார்ந்து இருக்கிறவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட முடியும். இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட முடியும். தேவனே துணையா இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட முடியும். தேவனே நம்பிக்கையா இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட முடியும். தேவனே விசுவாசத்தை வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட முடியும். அல்லேலூயா. அப்ப ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவர் இப்படியாக விடுதலோடு நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஏன்னா இந்த விசுவாசத்துல ஆண்டவர் என்னை புழிஞ்சு எடுத்திருக்கிறார். இந்த புழிஞ்சு எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. அதனாலதான் தாவீது சொல்வாரு, நம்முடைய உபத்திரத்தினால நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டு. என்ன பிரமாணம்னாக்கா, பேங்க் பேலன்ஸ் இல்லாமே ஆசீர்வாதம் கொண்டு வர்ற தேவன். அல்லேலூயா. பேங்க் பேலன்ஸ்ல 0 தான் இருக்கும். பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ காசு போட்டாலும் இதெல்லாம் செலவாகி கம்மியாக தான் வரும். ஆனால் என் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவரே நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் இந்த 7-8 வருஷத்துல ஊழியத்தின் பாதையில் வரும்போது அற்புதமா நடத்தி வருகிற தேவனா இருக்கிறார். பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0, என் பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 0, ஆனா அற்புதமா நடத்திட்டு வருவார் ஆண்டவர். ஒரு நாள் கூட பட்னியா போட்டது கிடையாது, ஒரு நாள் கூட குறையா இருந்தது கிடையாது. ஆனா ஆண்டவர் அதிசயம் நடத்துகிற தேவன். இதனால நான் புரிஞ்சுக்கினேன், ஓ பணம் இந்த மட்டும்தான் விசுவாசம் கிடையாது. ஆண்டவர் நம்பினாலே போதும், அவர் மகா மெய்ப்பனா இருக்கிறாரு. அவர் நடத்துவாரு எல்லா சூழ்நிலையும், எந்த மாதிரி சூழ்நிலையும் அவர் நடத்துவாரு. வாசல் அடைக்கப்பட்ட நேரத்திலையும் நடத்துவாரு. எல்லா வாசல் அடிச்சிருந்தாலும் ஆண்டவர் எனக்காக ஒரு வாசல் திறப்பாரு. அவருடைய வல்லமை, அவருடைய அதிசயங்கள், அவருடைய குணங்கள் நன்றாக புரிந்து கொண்டு நான் புரிந்து கொண்டு இருக்கிறதுனாலதான் பணத்தின் மேலே நோக்காமல், பணத்தை எப்படி சேகரிக்கணும் பார்க்காமல், பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கணும் பார்க்காமல், பணத்தை எப்படி நம்ம சேர்க்கணும் எப்படி அது பார்க்காமல் தேவனுடைய கரத்தையே பார்த்து கொண்டு வாழும்போது அவர் அதிசயமா நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இங்கதான் நீதியின் சோத்திர பலிகள் செலுத்தும் போது, அதோட பொருத்தனைகள் செலுத்தும் போது, அப்போ ஆண்டவரோடு விசுவாசத்துக்குள் நம்ம நடக்கிறோம். நீங்க தான்ப்பா எல்லாமே. அப்ப ஆண்டவர் அற்புதமா நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்ப கைவிட மாட்டார். எல்லா சூழ்நிலையும் சூப்பரா நடத்திட்டு வருவார், சூப்பரா நடத்திட்டு வருவார். என் தேவனை நடத்திக்கொண்டு வந்திருக்கிறாரு, என் தேவன் நடத்திக்கொண்டு வந்திருக்கிறாரு. இப்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது பார்த்தா தெரிஞ்சிடும் ஆண்டவர் எப்படி விசுவாசம் நடத்தின்னு வந்தாருன்ட்டு. அல்லேலூயா. எப்படி இன்கமிங்கு, என்ன இன்கமிங்கு, எப்படி இவருக்கு வருது, எல்லாம் 0. ஆனா ஆண்டவர் சூப்பராக நடத்தி வந்தார். ஆண்டவர் என் தேவைகளை சந்தித்து அற்புதமாக நடத்தி வந்தார். அவர் போஷித்து நடத்தின்னு வந்தார். அவர் போஷித்து நடத்தின இது சூப்பராக இருந்தது, ஒரு குறை இல்லை. அல்லேலூயா. ஐயோ அரிசி இல்லை, பருப்பு இல்லை, சர்க்கரை இல்லை, எண்ணெய் இல்லை, சிலிண்டர் இல்லை, இப்படியெல்லாம்
புலம்புற மாதிரி ஆண்டவர் வைக்கல. ஆண்டவர் அதிசயம் எடுத்துன்னு வந்தார். ஹல்லேலூயா. அதிசயமாக அது நடத்தி வந்து விசுவாசத்துல ஆண்டோட பிரமாணம் கற்றுக்கொண்டு இப்ப எனக்கு முழு ஹிருதயத்தோடு ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாமே. அப்பதான் ஆண்டவர் எப்படி உதவி செய்வார், எப்படி நடத்துவார்னாக்கா, வானத்து பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல சாழ வர்றோம். இப்போ வானத்திலிருந்து மண்ணா வர்றோம். அது போல விசுவாசம் இருக்கணும். இந்த உலகத்தை எதிர்பார்க்க கூட கூடாது. இந்த உலகத்தில் எனக்கு மண்ணா இல்லை, உலகத்தில் எனக்கு சாப்பாடு இல்லை, உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை. உனக்கு உலகத்தில் எதுவுமே கிடைக்காம போலாம், ஆனா வானத்திலிருந்து மண்ணா கிடைக்கும். வானத்திலிருந்து ஆண்டவர் போஷிப்பார் ஆண்டவர். அப்படியாக நடத்துகிற தேவன். அப்ப ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். அவரை சார்ந்திருந்தாக்கா நம்மளை கைவிட மாட்டார் ஆண்டவர். இப்படியெல்லாம் செலுத்தும். ஆனா நன்றி செலுத்துறது இது கூட பொருத்தனை செலுத்தும் போது தான் அந்த நன்றி பலிக்கு வேல்யூ இருக்குது. சும்மா சோத்திராண்டவரே சோத்திராண்டனாக்கா அதுக்கு வல்லமை கிடையாது. எப்படி பொருத்தனையோடு செலுத்தி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துகிறோம், அப்பதான் அந்த சோத்திர பலிக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா சும்மா சோத்திரம்னாக்கா அது வல்லமை கிடையாது. நீ பொருத்தனையோடு செலுத்தி ஆண்டவர் நன்றி செலுத்தும் போது அதுதான் நன்றி இருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நன்றி செலுத்தி நம்ம துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பார்க்கிறோம். தேவன் எங்கும் அவர் வெளிப்படுபவர்களிடத்தில் என்னை விரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஹிருதயம் பூர்வ நிறைவேற்று உணர்வு தேவனுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது அவர் மதிக்கும் உண்மையான ஜெபம் நன்றி சொல்வது பற்றி. அப்பனாக்கா ஆண்டவர் தந்திருக்க வார்த்தைப்படி அவர் நிறைவேற்றிருக்கிறார். அவர் மதித்து அவருக்கு உண்மையான ஜெபத்தை செலுத்துகிறது பற்றி இருக்கு. அப்போ நன்றி பலி செலுத்துகிறது உண்மையான ஜெபம். அது எப்படின்னாக்கா ஆண்டவர் மதிச்சு நம்ம நடக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம், ஆண்டவர் மதிக்கிறோம். ஆண்டவர் நீ செய்த அற்புதத்துக்காக நன்றி அப்பா, நீங்க செய்த அதிசயங்களுக்காக நன்றி அப்பா, கண்மணி போல காத்து நன்றி அப்பா. இந்த நன்றி, அந்த நன்றிக்கு வல்லமை எப்படி வரனாக்கா பொருத்தனை செலுத்தும் போது தான் அது வல்லமை வரும். அப்பதான் அந்த நன்றிக்கு வேல்யூ கிடைக்கும். அப்பா ஆண்டவரே உமக்கு இல்லாத அப்பா என் உள்ளத்தில் நான் கொடுக்குறேன் ஆண்டவரே, என் உள்ளத்தை உமக்கு தர்றேன் ஆண்டவரே, என்கிட்ட இருக்குது நமக்கு தர்றேன் ஆண்டவரே சொல்லி செலுத்தி ஆண்டவர் நன்றி செலுத்தி பாருங்க, வல்லமையா இருக்கும். தேவன் அதிசயமா எடுத்துகிற தேவன். அப்போதான் ஆண்டவர் நன்றியோடு நம்ம துதிக்கும் போது, அப்ப நன்றியோடு துதிக்கும் போது அதுக்கு வல்லமை உண்டு. சும்மா நம்ம சோத்திரம் பலி சோத்திரன்றது பிரயோஜனம் கிடையாது. சோத்திரத்தோடு பொருத்தனை செலுத்தி தேவனுடைய நீதியை செலுத்தி தேவனுக்கு சோத்திரம் சொல்லும் போது அது கூட வல்லமை வேற எதுக்குமே கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னாக்கா ஏன் பொருத்தனை ஏன் செலுத்துறோம்னாக்கா தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறோம். நீங்க தான் நடத்துறது ஆண்டவரே. என் பேங்க் பேலன்ஸ் கிடையாது, எனக்கு இருக்க சொத்து கிடையாது, எனக்கு வர பென்ஷன் கிடையாது. நீங்க தான் என்ன நடத்துறீங்க, நீங்க தான் எனக்கு பென்ஷன், நீங்க தான் எனக்கு ப்ராப்பர்ட்டி, நீங்க தான் பேங்க் பேலன்ஸ். ஹல்லேலூயா. அவர் நடத்தும் போது திருப்தியா போஷித்து சந்தோஷமா மகிழ்ச்சியா வைத்து நடத்துவார். மனுஷன் போஷித்து மனுஷன் திருப்தியா வைக்கிறத காட்டிலும் தேவன் போஷித்து நடத்துகிறது விதமே டிஃப்ரெண்ட். அது மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சமாதானம், மிகுந்த ஒரு சாந்தமும் எல்லாம் நிறைந்திருக்கும் ஆர்டர் நடத்துறதுல. ஓகே, சங்கீதம் 56:12 வாசிக்கிறோம். இங்க வாசிக்கும், தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகளே என் மேல் இருக்கிறது, உமக்கு சோத்திரங்களையும் செலுத்துவேன். ஹல்லேலூயா. இப்ப இங்க பார்க்கும்போது தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது, உமக்கு சோத்திரங்கள் செலுத்துவேன். அப்போ ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்தினாக்கா ஆண்டு மேல பண்ணின பொருத்தனை, இந்த பொருத்தனைகளை செலுத்தி ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்தும் போது வல்லமையா இருக்கும். ஹல்லேலூயா. சோத்திரங்கள் செய்து நன்றி மறுப்பது. இப்ப பாருங்க, சோத்திரங்கள் சோத்திரம் செய்யாம ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம ஆண்டவருக்கு கொடுக்காம போனாக்கா எங்க போறோம்னாக்கா நம்ம ஆத்தும இருள் அடைந்து போகுது. சோத்திரங்கள் செய்யாம நன்றி மறப்பது இருள் அடைந்து சாவுக்கு எதுவான பாவமா இருக்குது. நன்றி மறந்து இருண்டுள்ள சாவுக்கு எதுவான பாவம்.
நன்றி மறப்பதுக்கு எதுக்கு சமனாக்கா, நன்றி மறப்பது இருள் அடைந்து சாவுக்கு எதுவான பாவம். ரோமர் 1:21. ரோமர் 1:21. அவர்கள் தேவன் அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் சோத்திரம் செலுத்தாமல் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணனானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம் இது. சோத்திரம் செலுத்துறதுல தேவனுக்கு நன்றி மறப்பது, தேவனை நன்றி மறந்து போறவர்கள் இருள் அடைந்து சாவுக்கு எதுவான பாவம். அப்போ இருள் அடைந்தாக்கா இருதயம் எங்க போவோம்? சாவுக்கு எதுவான பாவம், அது நரக்கத்துக்கு போவோம். அப்போ இருள் அடைகிறது இருதயம். எப்படி இருள் அடையுது? நன்றி மறப்பது, தேவன் செய்த அற்புதங்கள் மறப்பது, தேவன் செய்த அதிசயங்கள் மறப்பது, தேவன் நம்மளுடைய உயிரை மீட்டு கொள்றத அதை மறப்பது, எல்லாம் மறந்து போறது. அதுதான் மறந்து போகும்போது நம்ம ஹிருதயம் என்ன ஆகுனாக்கா இருள் அடைந்துக்கும். அதனால்தான் ப்ராவர்ஸ்ல ஒரு அதிகாரம் இருக்கும், சூப்பரா 30ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். இங்கே வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரே என்னை ரொம்ப பணக்கார ஆக்கினாதீங்க, உங்களை யார் நான் கேட்டுருவேன், என்னை ரொம்ப ஏழை ஆக்கினாதீங்க, நான் வீணா திருடி சாப்பிட்டுட்டு உங்களை வீணா வணங்குவேன், அதனால எனக்கு என்ன படி வச்சிருக்க அந்த படியும்படி ஆசீர்வதிங்க. பாருங்க எவ்வளோ வசனம், சூப்பராக வசனம். 30:9 ப்ராவர்ஸ் சாப்டர் 30 verse 9. அப்போ இந்த வசனம் பார்க்கும்போது, எனக்கு என்ன படி வச்சுக்க அதுபடி ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ரொம்ப ஏழை ஆக்கிடாதீங்க, ரொம்ப பணக்காரன் ஆக்கிடாதீங்க, எனக்கு என்ன படி வச்சிருக்கேன் அதுபடி ஆசீர்வதிங்க. அப்போ நன்றி சொல்றது ஹிருதயம் நமக்குள்ள இருக்கணும்னாக்கா இப்படியாக போனோம். ஆனால் நன்றி மறப்பது சாவுக்கு எதுவான இருள் அடைந்து இருள் அடைந்து சாவுக்கு எதுவான பாவம் சொல்லி இங்கே வசனம் சொல்லி சங்கீதம். அப்போ ரோமர் 1:21. அப்போ நம்ம இருதயம் இருள் அடையக்கூடாது. அப்போ இருள் அடையது காரணம் உணர்வு இல்லாமல் போகிறது, வீணான போகுது. அப்போ சோத்திரம் செலுத்தாமல் போகிறது, தேவனை மகிமைப்படுத்தாமல் போகும்போது இந்த ஹிருதயம் இருள் அடையுது. தேவனை சோத்திரம் செலுத்தணும், தேவனுக்கு நன்றி செலுத்தணும், கரணம் தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தணும். இதெல்லாம் செலுத்தும் போது உங்க ஹிருதயம் வெளிச்சமாகுது. நீ செலுத்தாம போகும்போது, துதிக்காம போகும்போது, ஆண்டவர் மகிமைப்படுத்தாம போகும்போது உன் ஹிருதயம் இருளடைந்து போகுது, சாவுக்கு எதுவான பாவமா மாறுது. அதுக்கு மாற போகிறதுக்கு விடாத. என் ஹிருதயம் வெளிச்சமா இருக்கணும், தேவனை துதிக்கணும், தேவனுக்கு நன்றி செலுத்தணும், தேவனுக்கு பயபக்தியா இருக்கணும், தேவனுக்கு பயம் நடக்கணும். அப்படியாக என் ஹிருதயம் இருக்கணும் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆண்டவர் அப்படியே நடத்துவார். அல்லேலூயா. இந்த சோத்திரத்தோடு பொருத்தனை செலுத்துறது ரொம்ப முக்கியம். இந்த பொருத்தனை செலுத்துறது விசுவாசத்தை கொண்டு வர்றது, தேவனை சார்ந்திருக்கிறது கொண்டு வர்றது, தேவனுக்கு நன்றி உள்ள ஹிருதயமா கொண்டு வர்றது. இல்லைனாக்கா நன்றியை மறப்பது சாவுக்கு எதுவான பாவம். நம்ம ஹிருதயம் இருள் அடையுது. அதுக்கல்ல ஆண்டவர் செய்த அற்புதங்கள்லாம் எதுக்காக ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு, எதுக்காக ஆண்டவர் அதிசயம் செய்யறாரு? உன்னை நித்தியச்சின்னு கொண்டு வர முடியாக, உன்னை பரலோகத்தை கொண்டு வர முடியாக, உன்னை போஷிக்க முடியாக, ஆண்டவர் கருத்தில் நடத்த முடியாத தான் ஆண்டவர் செய்கிறாரு. இல்லைனாக்க ஏன் எதுக்கு செய்யணும் ஆண்டவர்? அவர் செய்யறது காரணம் உன்னை நடத்த முடியாக. அப்போ உன் இருள் சாவுக்கு எதுவான பாவத்துக்கு போகணும்னு சொல்லி அல்ல, வெளிச்சத்துக்கு வர முடியாக ஆண்டு செய்கிறாரு. அப்போ தேவனை நன்றி மறப்பது இருளுக்கு சமம், தேவனுக்கு பொறுத்தனை செலுத்தாம போறது இருளுக்கு சமம், பாவத்து சமம். அது நம்ம இருளை கொண்டு போய்விடும். மாட செலுத்தும் போது நமக்கு பாதுகாப்பு உண்டு, நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. நம்ம ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த வேலைப்பா நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா என் தேவன் ஆண்டவரே, ஜெரமியா 33:11 வசனத்தை சொல்கிறபடி சோத்திர பலிகளோடு சத்தத்தை கொண்டு வருவார்கள் ஆலயத்துக்குன்னு சொல்லும்போது, அப்ப இந்த சோத்திர பலின்னு சொல்லும்போது நீங்க செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் செலுத்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. பொருத்தனை செலுத்தும் போது இந்த பொருத்தனை மூலியமாக ஆசீர்வாதம் உண்டாகுது, எங்க ஹிருதயம் வெளிச்சம் உண்டாகுதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். அப்பா நன்றி இல்லாதவராக மாறும்போது எங்கள் ஹிருதயம் இருளாக மாறக்கூடாது,
ரோமர் 1:21 சொல்கிறபடி அப்பா எங்க ஹிருதயம் எப்பொழுது வெளிச்சமாக மாறணும் அப்பா. நன்றியோடு உம்மை துதித்து அப்பா நம்ம செலுத்த வேண்டிய பொறுத்தை செலுத்தி உம் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அப்படி செலுத்தும் போது ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை மகிமைப்படுத்துவே, உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன வார்த்தைப்படி நடத்துவீங்க ஆண்டவரே. அப்பா பொறுத்து செலுத்தினாலே அப்ப நாங்கள் நஷ்டமாக மாட்டோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் பாதுகாக்கிறீங்க, அதுக்கு ஆமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவன் அப்பா தொடர்ந்து ஆசீர்வதிப்பதாக, இந்த வார்த்தையினாலே பலப்படுத்தலாக, ஒவ்வொரு சுகத்தோடு ஆரோக்கியத்தை நடத்தலாக, ஒவ்வொரு வெளிச்சத்தை நடத்தலாக. யாரு வெளிச்சம் இல்லாமல் இருள் போகக்கூடாது, யாருடைய ஹிருதயம் இருள் அடையக்கூடாது. எல்லாருடைய ஹிருதயம் வெளிச்சமாக தேவ சமாதானமாக இருப்பதாக ஆசீர்வதிமாண்டவரே, பாதுகாப்பிறாக. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஒன்றும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதாகாலம் எப்பொழுது இருப்பதாக, ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you, God bless you, God bless you.